Hello viewers, 2-dimensional analytical geometry 5.2 exercise 8th sum பார்க்க போறோம். அதுல first one identify the type of conic, find center, foci, vertices and axis. அதே தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. என்ன இங்க வந்து x - 3 இங்க y க்கு பதிலா y - 4 னு கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இது 5th sum மாதிரியே தான். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். x minus first given எழுதிக்கோங்க by 225 plus y minus 4 the whole square by 289 equal to 1. இப்போ நம்ம என்ன எழுதிருக்கோம்னா first அந்த x minus இருக்க ஒரு capital X ன்னு அசைன் பண்ணிக்கிறோம். இங்க வந்து capital Y. இப்போ பாருங்க biggest number is 289. அப்போ it is an நம்மளுக்கு it is an ellipse. அப்போ major axis along இது வந்து என்னது y axis. அப்போ a square வந்து 289, b square ஓட வேல்யூ 225. அப்போ a ஓட வேல்யூ 17 வந்துருமா, b ஓட வேல்யூ என்னது உங்களுக்கு 15. இப்போ c square equal to a square minus b square. அப்போ 17 square minus 15 square. அப்போ 289 minus 225 which is equal to 64. அப்போ c ஓட வேல்யூ 8. நம்ம ae கண்டுபிடிக்கணும், a தெரியும், a by e கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம இதை xக்கு பதிலாக x plus x minus 3 போட்டிருந்தோம்ல, yக்கு பதிலாக y minus 4 அதை மாற்றி நம்ம செய்யணும். ஸோ ae equal to 8னா a ஓட வேல்யூ 17, e equal to 8. அப்போ e ஓட வேல்யூ 8 by 17. நெக்ஸ்ட்டு இப்போ a by e கண்டுபிடிக்கணும். அப்போ 17 divided by e ஓட வேல்யூ 8 by 17 which is அப்படி ரெசிப்ரோக்கலாக போகும்போது 289 by 8ன்னு வந்துருமா. அப்புறம் சென்டர் வந்து 0,0. ஃபோக்கே நம்மளுக்கு தெரியும் 0, அதாவது y ஆக்சிஸ் மேஜர், அதாவது ஆக்சிஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, y ஆக்சிஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ எக்ஸ் கோஆர்டினேட்ல நம்ம என்ன போட்டுறணும், 0 போட்டுறணும், யோசிக்கவே வேண்டாம். 0, c இது வந்து 0, - c. அப்போ இது வந்து என்ன வரும் 0,8. இது 0, -8 a கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி a வந்து 17, இங்க மைனஸ்னா -17. a by e 289 by 8. இது வந்து -289 by 8. இப்போ நீங்க வந்து கேபிட்டல் எக்ஸ்க்கு x - 3 = 0னா x ஓட வேல்யூ 3, x + 3ன்னு போட்டுக்கலாமா, இதை y + 4ன்னு அசைன் பண்ணிக்கலாமா. அதாவது அந்த -4 தான் நம்ம +4ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸ் எல்லாம் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அப்போது ஃபர்ஸ்ட் வந்து என்னது 0,0. அப்போ எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0. அப்போ 0 இங்கேயும் 0 போட்டால் 3,4 வந்துருமா. நெக்ஸ்ட் 0,8. அப்போ 0 + 3 which is equal to 3. 0 + 8 + 4 which is equal to 12. அவ்வளோதான். இதே மாதிரி தான் 0, -8க்கு போட்டிங்கன்னா 0 + 3 வந்து 3, -8 + 4 which is equal to -4. அடுத்து 0,17 போடும்போது உங்களுக்கு 3,21 வரும். இது 3, -13 வரும். அடுத்து yக்கு போடும்போது 289 by 8 + 4 வந்துருமா. அதே மாதிரி இங்கே வந்து 289 by -8, அதாவது இங்கே ஒரு மைனஸ் இருக்கும்ல, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு, by 8 + 4. இவ்வளோதான். நெக்ஸ்ட் நீங்கள் இதை சால்வ் பண்ணணும். அப்போ என்ன வரும், y = என்ன வரும் 321 by 8. அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது மைனஸ் போட்டு 289 + 4 8s are 32 divided by 8. இது ரெண்டையும் நீங்கள் இது பண்ணும்போது என்ன வரும் 257. அதாவது இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 257 divided by 8. இவ்வளோதான் இந்த சம். ரொம்ப ஈஸி. அதே மாதிரி தான் இந்த 4 டிவிஷன்ஸ் இருக்கும் இதில், அதையும் நீங்கள் ஈஸியாக இதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்சிஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அது வந்து ஏ கண்டுபிடிக்கணும், a by e கண்டுபிடிக்கணும், ஏஇ இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்குற அந்த x + 3 ஒய்க்கு பதிலாக y + 4 எடுத்து செஞ்சிங்கன்னா ஈஸியாக செம்ம சால்வ் பண்ணிடலாம். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். தேங்க்யூ. எக்ஸசைஸ் 5.2ல 8th செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நிறைய எல்லா சப்டிவிஷன் நான் முன்னாடி போட்டிருப்பேன். இது வந்து ஒன்னே ஒன்று விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை மட்டும் இப்போ போட்டிருக்கேன். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இந்த சம்மில் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக், ஃபைண்ட் சென்டர், ஃபோக்கை, வெர்டெக்ஸ் அண்ட் ஆக்சிஸ். இதெல்லாம் ஆல்ரெடி நான் 2020 எல்லா சம்ஸுமே போடுவேன். இது ஒன்று மட்டும் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. இந்த சம் பாருங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க,
x plus 1 the whole square by 100 plus y minus 2 the whole square by 64 equal to 1. இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக அதில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். எப்படி பேரலல் எக்ஸ் ஆக்சிஸ் போடணும், இது ஒய் ஆக்சிஸா, இது எலிப்ஸா, ஹைப்பர்போலா, இந்தமாரி இந்த கான்செப்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே ஈஸியாக சம்ம போட்டுடலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, டேர்ம் வந்து எக்ஸ் மட்டும் இல்லை, அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படி போடணும். நம்ம கூட ஒரு டேர்ம் 1 இருக்கு, இங்க -2 இருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் இது வந்து என்னன்னு எடுத்துக்கலாம், ஹச். ஸோ எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் பை இது ஏ இது பி, ஏ ஸ்கொயர். அடுத்து ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது வந்து பார்த்தாலே சொல்லிடலாம், இது வந்து எலிப்ஸ். மேஜர் பேரலல் டு இது என்ன வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தானே வரும். ஸோ அதனால என்ன போட்டிருக்கோம், இது பேரலல் டு டேம் இல்லைன்னா அலாங் வித் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு கூட ஒரு டேம் இருக்கனால இது பேரலல் டு என்ன வரும், எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுடலாம். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், ஹெச்சோட வேல்யூ என்னது கண்டுபிடிக்கணும், கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். மைனஸ் ஹெச்சா, மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு 1. அப்போ ஹெச்சோட வேல்யூ பண்ணும்போது -1 ஆயிரும். மைனஸ் கே ஈக்குவல் டு -2. கேயோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். இதுதான் நம்ம அடுத்த ஸ்டெப்ல பண்ண போறோம். அதுக்கப்புறம் சென்டர் ஃபோகே வெர்டெக்ஸ் அப்புறம் டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போறோம் இந்த சம்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இப்போ சென்டர் வந்து ஹெச் கமா கேவா, ஹெச்சோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கோம், மைனஸ் ஹெச் வந்து 1, ஹெச்சோட வேல்யூ மைனஸ் அந்த பக்கம் போயிடும் -1, கே வந்து -2. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி கேயோட வேல்யூ 2 கிடைக்கும். இதுதான் இங்கே போட்டிருப்போம். அடுத்து வந்து என்ன இருக்கும், ஃபோகே வந்து பாருங்க, ஹெச் பிளஸ் மைனஸ் சி கமா கே. அப்போ நம்மளுக்கு சி தெரியும்னா ஏயோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 8. அது நீங்க கொஸ்டின்ல இருக்கும் எழுதிருவீங்க. அதை வச்சு சியை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் அப்ளை பண்ணலாமா. எலிப்ஸ்க்கு ஃபார்முலா என்னது, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் என்னது 100 மைனஸ் பி ஸ்கொயர் என்னது 64. 100ல இருந்து 64 நீங்க சப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 36. சி ஸ்கொயர் வந்து 36னா சி வந்து என்னது 6. அப்போ ஃபோகே பாருங்க, ஹெச் வந்து என்னது -1 பிளஸ் மைனஸ் சி வந்து 6 கமா 2. அப்போ பிளஸ் மைனஸ்னா சும்மா ஒரு வேல்யூ மட்டும் எழுதக்கூடாது, 2 வேல்யூ கண்டிப்பா எழுதணும். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, தனியா உங்களுக்கு புரியறதுக்காக -1 பிளஸ் 6 கமா 2 -1 மைனஸ் 6 கமா 2. அப்போ இதுல 6ல இருந்து 1 சப் பண்ணா உங்களுக்கு 5 கிடைக்குமா, 5 கமா 2. இதுல இருந்து இத சைன் சேமா இருந்தா ஆட் தான் பண்ணணும். 6ல இருந்து 1 ஆட் பண்ணீங்கன்னா 7 கமா 2. அப்போ -7 கமா 2. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். ஃபோகேக்கு வந்து 5 கமா 2, இன்னொன்று வந்து என்னது -7 கமா 2. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது வெர்டெக்ஸும், இன்னொன்று வந்து என்னது டைரக்ட்ரிக்ஸும் கண்டுபிடிக்க போறோம். அடுத்த ஸ்டெப் பாருங்க. வெர்டெக்ஸ் பாருங்க, ஹெச் பிளஸ் மைனஸ் ஏ கமா கேன்னு இருக்கா, அது ஃபார்முலா. அப்ப ஹெச்சோட வேல்யூ என்னது -1 பிளஸ் மைனஸ் ஏயோட வேல்யூ 10 கமா கேயோட வேல்யூ 2. இப்போ -1 பிளஸ் இது வந்து 10 கமா 2. அடுத்து -1 இது வந்து -10 கமா 2. இப்போ இதுல இருந்து இது சப் பண்ணீங்கன்னா என்ன வரும், 10ல 1 போனா உங்களுக்கு 9 கமா 2. -1 -10 வந்து என்னது உங்களுக்கு என்ன வரும், -11 கமா 2. அப்போ ஏன்னா சைன் சேமா இருக்கு, அப்ப ஆட் தான் பண்ணணும். அப்ப 11 கமா 2 ரெண்டு வேல்யூமே நீங்க கண்டிப்பா எழுதணும், இல்லைன்னா தப்பு. உங்களுக்கு பிளஸா மைனஸ்னால பிளஸோட வேல்யூ எழுதணும், மைனஸோட வேல்யூ எழுதணும். அடுத்து டைரக்ட்ரிக்ஸ் பாருங்க, ஃபார்முலா x = பிளஸா மைனஸ் a by e plus h. ஈயோட நம்ம ஏயோட வேல்யூ பார்த்துட்டோம், பியோட வேல்யூ பார்த்துருக்கோம், ஹெச் ஈயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கும். அதுக்கு ஒரு குட்டி ஃபார்முலா இருக்கு, ஏஇ ஈக்குவல் டு சி. அதுதான் இந்த சைட்ல நான் எழுதியிருக்கேன், ஏஇ ஈக்குவல் டு சின்னு இருக்கா. ஏயோட வேல்யூ 10, இ ஈக்குவல் டு சியோட வேல்யூ 6. இ விச் இஸ் ஈக்குவல் டு 6. மல்டிப்ளிகேஷன் இங்க வரும்போது டிவிஷன் ஆயிரும். 6/10 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3/5 போட்டாச்சா. இப்போ ஏயோட வேல்யூ 10, ஈயோட வேல்யூ 3/5, ஹெச்சோட வேல்யூ -1. இப்போ இது வந்து கீழே இருக்கிறது அப்படியே மேல போகும்போது 10 5 மல்டிப்ளை 50/3 -1. பிளஸ் மைனஸ் இருக்கனால பிளஸோட வேல்யூ எழுதிருப்பேன், மைனஸ் தனியா பிரிச்சு எழுதி சால்வ் பண்ணி போட்டுப்பேன். அதான் எக்ஸ் ரெண்டு வேல்யூமே கண்டிப்பா எழுதணும். இவ்வளவுதான் இந்த சம்மு. சென்டர், ஃபோகை, வெர்டெக்ஸ், டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சு கான்செப்ட் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா இந்த சம் போட்டுடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ஸ். இதுல கண்டிப்பா ஒரு சம் கண்டிப்பா கேட்பாங்க. எது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. வேற ஏதாவது எக்ஸசைஸ்ல உங்களுக்கு சாப்டர்ல டவுட் இருந்தாலும், ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெப்ல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பா தயங்காம கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், கிளியர் பண்ணிடுவேன். தேங்க்யூ. வீவர்ஸ், 2 dimensional analytical geometryல
5.2 எக்ஸசைஸில் 8th தேர்டு சம் பார்க்க போகிறோம். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக் அண்ட் ஃபைண்ட் சென்டர் ஃபோக்கை வெர்டிசஸ் டைரக்ட்ரிஸ். அதே தான் 5th சம் மாதிரியே தான் பண்ண போகிறோம். சின்ன டிஃப்ரென்ஸ் தான். x+3 இங்கே y-4னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஒய்க்கு பதிலாக. அதே மாதிரி நீங்கள் எலிப்ஸா பேரபோலா அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் எப்போதும் போல் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிவன் தான் எழுதியிருக்கோம். x plus 3 the whole square by 225 minus y minus 4 the whole square by 64 equal to 1. இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நம்ம மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸா எக்ஸ் ஆக்சிஸாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 225 போட்டுடலாமா, ஒய் ஸ்கொயர் பை 64 equal to 1. அப்போது இது என்ன வரும், ஹைப்பர்போலா. அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 225, பி ஸ்கொயரோட வேல்யூ x64, ஏயோட வேல்யூ 15, பியோட வேல்யூ 8. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ 225 ப்ளஸ் 64 வந்துருமா, இரண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 289. அப்போ சியோட வேல்யூ 17. இது நம்ம தெரியும், x+3னா இது எக்ஸுன்னு கேபிட்டல் எக்ஸு, y-4னா கேபிட்டல் ஒய். இப்போ ஏஇ கண்டுபிடிக்கணும், ஏபிஇ கண்டுபிடிக்கணும். அப்போ ஏஇ 17னா ஏயோட வேல்யூ 15, 15e ஈக்குவல் டு 17. அப்போ ஈயோட வேல்யூ 17/15. நெக்ஸ்ட் ஏ பை இ கண்டுபிடிக்கணும். அப்போ 15 டிவைடட் பை 17/15. அப்போ இது மேலே போகும்போது 15 × 15 225 டிவைடட் பை 17. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஈஸி தான். அது நம்ம எப்போதும் போல் வழக்கமாக சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சென்டர் 0,0. மேஜர் எக்ஸ் ஆக்சிஸ்னால ஒய் கோஆர்டினேட்டில் நம்ம என்ன போட்டிருக்கோம், 0. அப்போ இது 17/0,0, இது -17,0 வந்துருமா. a,0 15,0. அப்போ -a,0னா என்ன வரும், -15,0. எக்ஸோட வேல்யூ 225/17, இது -225/17. இப்போ நீங்கள் எப்போதும் போல் எக்ஸோட கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ ஒய் கேபிட்டல் ஒய் எடுத்திருக்கோம். அப்போ இது எக்ஸ் அதாவது +3 இருந்தால் -3, -4 இருந்ததுன்னா இங்கே +4. அதாவது கொஸ்டினில் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே -4 இருக்கனால நான் +4னு போட்டிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ எப்போதும் போல் நீங்கள் 0 அதில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், 0 -3 -3. அடுத்து ஒய்யோட வேல்யூ 0 போட்டிங்கன்னா 4 வந்துடும். அதே மாதிரி இங்கே 17 அதில் போடும்போது என்ன வரும், 14. அடுத்து ஒய்க்கு போடும்போது இது 4 வந்துடும். அதேமாதிரி இங்கே 20,4. இது ஏயோட வேல்யூ 12,4, ஏ டேஸோட வேல்யூ. அடுத்து எக்ஸோட வேல்யூ டைரக்ட் எக்ஸோட வேல்யூ என்னது, 225/17 -3 வந்துடுமா. அப்போ இது ரெசிப்ரோக்கலாக போகும்போது 225 -3 × 17/17 வந்துடுமா. அதுதான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 51 டிவைடட் பை கீழே 17. அப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 174/17. இதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், மைனஸ் மட்டும் தான். -225 -3 × 17/17. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 51. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 276 டிவைடட் பை 17. இவ்வளோதான் இந்த சம். ரொம்ப ஈஸி. ஆக்சிஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் எப்போதும் போல் டைப் ஃபோக்கை வெர்டிசஸ் டைரக்ட்ரிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் எக்ஸ் அண்ட் வேல்யூ ஒய் அந்த இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சம் ஈஸியாக வந்துடும். வித் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். எதாவது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு எங்கே மிஸ்டேக்ஸ் விடுறோங்கிறது கண்டிப்பாக தெரியும். தேங்க்யூ.